வணக்கம். இன்னைக்கு நம்ம காடை வறுவல் ரொம்ப டேஸ்டியாவும் மசாலா உதிராமலும் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் 5 காடை எடுத்திருக்கேன். 5 காடையும் இந்த மாதிரி மேல கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் மசாலா வந்துட்டு உள்றையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா வேகவும் செய்யும். அதுக்காக எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ற இருக்க ஹார்ட்டை மட்டும் எடுத்துடலாம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். முட்டை 1 உடைச்சு ஊத்துறேன். இதுலயே சோள மாவு 5 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன், மிளகாத்தூள் 3.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், இதுலயே தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். தயிர் எதுக்காகன்னா இந்த காடை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் தயிர் ஆட் பண்ணி நம்ம ஊற வைக்கும் போது. அதுக்காக தான் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். நான் எந்த கலரிங்குமே சேர்க்கலைங்க. நேச்சுரலா இது இந்த போட்டிருக்க மசாலா மட்டும்தான். ஆனா நம்ம பொரிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கலரா வருதுன்னு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி நல்லா உள்றையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனா. நல்லா பெரட்டிட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்க போறோம். இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு இப்ப காடையை போட்டுக்கலாம். ஒரு இப்ப திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல இந்த மாதிரி வந்ததும் எடுத்துக்கலாம். நல்லா வெந்துச்சு காடை. நல்ல கோட்டிங் பாருங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை எண்ணெயில. நம்ம போட்ட மசாலா அப்படியே இந்த காடையோட ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான காடை வறுவல் தயாராயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.